ஹாய், இது வந்து சிலபஸ் ஃபார் பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி வேர் டு ஸ்டடி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் யூனிட் 1 கொடுத்துருக்குறாங்க. யூனிட் 2 ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கொடுத்துருக்குறாங்க. யூனிட் 3 மேத்தமேட்டிக்ஸ், யூனிட் 4 ஜென்ரல் சயின்ஸ், யூனிட் 5 ஹிஸ்ட்ரி, யூனிட் 6 ஜியோகிராஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ், அப்புறம் யூனிட் 7 வந்து ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். பார்ட் 2ல் வந்து சைல்ட் சைக்காலஜி அண்ட் பெடகாகி இருக்கும். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து இப்போது எந்த கிளாஸ் புக்கு, என்ன டேர்ம், அதில் எந்த லெசன் வந்து இந்த சிலபஸில் கவர் ஆகுதுன்னு பார்க்குறோம். பிஇஓ எக்ஸாமுக்கு இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்லேயும் என்னென்ன கிளாஸ் புக்கு வந்து சூட்டபிள் லெசன்ஸ் இருக்குது அப்படின்றத பிக் அவுட் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஸோ யூனிட் 1 ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சரில் சங்க இலக்கியம் மற்றும் சங்கம் பற்றிய குறிப்புகள் எந்தெந்த பாடத்தில் இருக்குது அப்படின்னா, கிளாஸ் 12 அதில் வந்து 7th லெசன் புறநானூறு, 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் தமிழ் புக்கு 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் லெசன் 2 புறநானூறு இருக்குது. அப்புறம் 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் டேர்ம் 1 தமிழ் அதில் 3வது லெசன் புலி தங்கிய குகை அதில் படிக்கணும். அப்புறம் 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் 3rd லெசன் புறநானூறு, 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் 4th லெசன் புறநானூறு, 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் 2nd லெசன் செகண்ட் டேர்மில் 1st லெசன் கவின்மிகு கப்பல், 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் 5th லெசன் அகநானூறு, 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் 5th லெசன் அகநானூறு, 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் 4th லெசன் நற்றிணை, 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் 9th லெசன் குறுந்தொகை, 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் 3rd லெசன் குறுந்தொகை. இதெல்லாம் தமிழ் புக்கு. இந்த கிளாஸில் இந்தந்த லெசனில் இந்த டைட்டில்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அதோட கண்டினியூஷன். 11th ஸ்டாண்டர்டில் 2nd லெசன் ஐங்குறுநூறு, 8th ஸ்டாண்டர்ட் தமிழில் 5th லெசன் பாடறிந்து ஒழுகுதல், 11th ஸ்டாண்டர்ட் தமிழில் 7th லெசன் பதிற்றுப்பத்து, 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் 4th லெசன் பரிபாடல், 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் 8th லெசன் சிறுபானாற்றுப்படை, 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் புக்கில் 1st லெசன் கலங்கரை விளக்கம், 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் 2nd லெசன் முல்லைப்பாட்டு, 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் 7th லெசன் மதுரை காஞ்சி, 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் 2nd லெசன் நெடுநல்வாடை, 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் 3rd லெசன் மலைபடுகடாம். இதெல்லாம் வந்து சங்க இலக்கியம் மற்றும் சங்கம் பற்றிய குறிப்புகள். இதில் இருந்து நம்ம படிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள், நீதி நூல்களின் சிறப்புகள். அது வந்து 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் 2nd டேர்ம் புக்கில் 2nd லெசன் நாலடியார், 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் 4th லெசன் நாலடியார். அதுக்கப்புறம் 6th to 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கிற திருக்குறள்கள் படிச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் 6th ஸ்டாண்டர்ட் 2nd டேர்மில் 2nd லெசன் ஆசாரக்கோவை, 7th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் 1st லெசன் பழமொழி 400, 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் 5th லெசன் சிறுபஞ்ச மூலம். நெக்ஸ்ட் டாபிக் ஐம்பெரும் காப்பியங்கள், ஐஞ்சிறு காப்பியங்கள். இதில் கிளாஸ் 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1 தமிழில் 2nd லெசன் சிலப்பதிகாரம், 10th ஸ்டாண்டர்டில் 7th லெசன் சிலப்பதிகாரம், 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் 6th லெசன் சிலப்பதிகாரம். அது மாதிரி 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் தமிழில் 2nd லெசன் பசிப்பினி போக்கிய பாவை, 9th ஸ்டாண்டர்டில் 7th லெசன் சீவக சிந்தாமணி, 9th ஸ்டாண்டர்டில் 8th லெசன் யசோதர காவியம், 8th ஸ்டாண்டர்டில் 3rd லெசன் நோயும் மருந்தும். இதிலெல்லாம் ஐம்பெரும் காப்பியங்கள், ஐஞ்சிறு காப்பியங்கள் பற்றின குறிப்புகள் இருக்கும், படிச்சுக்கலாம். அடுத்த ஹெட்டிங் பக்தி இலக்கியம், தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருமந்திரம், திருப்புகழ். இந்த ஹெட்டிங்லாம் எந்தெந்த லெசனில் வருதுன்னா, 8th ஸ்டாண்டர்டில் 5th லெசன் திருக்கேதாரம், 12th ஸ்டாண்டர்ட் தமிழில் 5th லெசன் தேவாரம், 7th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் புக்கில் 2nd லெசன் புதுமை விளக்கு, 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் 8th லெசன் ஒன்றை குலம். அதே மாதிரி பட்டினத்தார், அருணகிரிநாதர், தாயுமானவர், வள்ளலார் இவங்களை பற்றின குறிப்புகள் வந்து 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் தமிழில் 2nd லெசன் பராபர கன்னி அதில் இருக்கும். 12th ஸ்டாண்டர்டில் 5th லெசன்
தெய்வமணி மாலை இந்த லெசனில் குறிப்புகள் இருக்கும். இப்போ நம்ம தமிழ் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் பிஇஓ எக்ஸாமுக்கு என்னென்ன இதெல்லாம் என்னென்ன கிளாஸ் தமிழ் புக்கில் எந்த லெசனில் இருக்குன்றதை பார்த்துட்ருக்குறோம். அடுத்தது கம்பராமாயணம், மகாபாரதம், பெரிய புராணம், திருவிளையாடற் புராணம். இதில் 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் 6th லெசன் கம்பராமாயணம், 12th ஸ்டாண்டர்ட் தமிழில் 3rd லெசன் கம்பராமாயணம், அதே மாதிரி 9th ஸ்டாண்டர்டில் 2nd லெசன் பெரிய புராணம், 10th ஸ்டாண்டர்டில் 5th லெசன் திருவிளையாடற் புராணம், 9th ஸ்டாண்டர்டில் 6th லெசன் ராவண காவியம். இது மாதிரி நெக்ஸ்ட்டு சிற்றிலக்கியங்கள் 96 வகை, பிரபந்தங்கள், கோவை, பிள்ளைத்தமிழ், கலம்பகம், உலா, தூது, பரணி, பல்லு, குறவஞ்சி. இதில் 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் 6th லெசன் குற்றால குறவஞ்சி, 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் 7th லெசன் படைவேளம், 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் 7th லெசன் முத்தொள்ளாயிரம், 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் 1st லெசன் தமிழ் விடு தூது, 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் 6th லெசன் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். ஸோ இந்த முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. அதே மாதிரி தமிழ் வளர்த்த சமயங்கள் வளர்த்த தமிழ், சமணம், பௌத்தம், இஸ்லாம், கிறிஸ்துவம் அதெல்லாம் 10th ஸ்டாண்டர்ட் 9th லெசன் தமிழில் தேம்பாவணி அதுலேயும், அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் 8th லெசன் ரச்சனைய யாத்திரிகம் இதுலேயும் குறிப்புகள் இருக்கும். இது பாருங்கள் மேத்தமேட்டிக்ஸு லெஃப்ட் சைடு டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன். எந்த கிளாஸு, எந்த டேர்ம், எந்த லெசன் அப்படின்றத மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்ற டாபிக் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் லெசன், தேர்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் லெசன் சிம்பிளிஃபிகேஷன் பற்றியும், 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் தேர்ட் லெசன், செகண்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் லெசன், தேர்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் லெசனில் சிம்பிளிஃபிகேஷன் இருக்குது. அதே மாதிரி 8th ஸ்டாண்டர்ட்லேயும் ஃபர்ஸ்ட் லெசனும் தேர்ட் லெசனும், 9th ஸ்டாண்டர்டில் செகண்ட் லெசன் தேர்ட் லெசனில் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் இருக்குது. அதே மாதிரி பர்சன்டேஜ் டாபிக் எடுத்துக்கிட்டோன்னா 7th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் செகண்ட் லெசனும், 8th ஸ்டாண்டர்டில் 4th லெசனும் மேத்தமேட்டிக்ஸ் புக்கில் பர்சன்டேஜ் பற்றின ஹெட்டிங் இருக்குது. அதே மாதிரி HCF LCM பார்த்தோம்னா 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் மேத்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன், 8th ஸ்டாண்டர்டில் 7th லெசன், 9th ஸ்டாண்டர்டில் தேர்ட் லெசன், 10th ஸ்டாண்டர்டில் தேர்ட் லெசன். அதே மாதிரி ரேஷியோ, ப்ரொப்போர்ஷன் அந்த ஹெட்டிங் 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் தேர்ட் லெசன், 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் 4th லெசன். அதில் ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் பற்றின லெசன்ஸ் இருக்குது. அது மாதிரி சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுத்தோன்னா 7th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம் மேத்ஸில் செகண்ட் லெசன், 8th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் புக்கில் 4th லெசன் சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றி இருக்குது. அதே மாதிரி ஏரியா டாபிக் 6th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் தேர்ட் லெசன், 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்மில் செகண்ட் லெசன், 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் செகண்ட் லெசன், 8th ஸ்டாண்டர்டில் செகண்ட் லெசன், 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் 7th லெசன் ஏரியா பற்றின டாபிக் இருக்குது. அதே மாதிரி வால்யூம் 9th ஸ்டாண்டர்ட் 7th லெசன், 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் புக்கில் 7th லெசன் வால்யூம் பற்றி இருக்குது. நெக்ஸ்ட்டு டைம் அண்ட் ஒர்க் 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்மில் 4th லெசன், 8th ஸ்டாண்டர்டில் 4th லெசன். அப்புறம் பசில்ஸ் அண்ட் டைஸ், நியூமரல்ஸ் அதெல்லாம் 8th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 7th லெசன், 9th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 9th லெசன், 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 8th லெசன். அது மாதிரி டேட்டா அனாலிசிஸ், இன்டர்பிரிட்டேஷன், அது மாதிரி டேபிள்ஸ், கிராஃப்ஸ் அந்த ஹெட்டிங்ஸ் 8th ஸ்டாண்டர்ட் 5th லெசன், 9th ஸ்டாண்டர்ட் 5th லெசன், 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 4 and 5 இந்த லெசன்ஸில் இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் பற்றின டாபிக் கவர் பண்ணியிருக்குதுங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் பற்றி ஃபஸ்ட் பார்க்குறோம். அதில் அளவீடுகள், அளவீட்டியல், அளவீடு அந்த ஹெட்டிங்ஸ் 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் லெசன், 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் லெசன், 8th டேர்மில் ஃபர்ஸ்ட் லெசன், 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் புக்கில் ஃபர்ஸ்ட் லெசன், 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் ஃபர்ஸ்ட் லெசன், 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் புக்கில் ஃபர்ஸ்ட் லெசன். அது மாதிரி இயக்கம், விசை, அழுத்தம், வேலை, ஆற்றல், திறன், பொருளின் பண்புகள் இதெல்லாம் எந்த பாடங்களில் வருதுன்னா 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் ஃபர்ஸ்ட் லெசனில் ஃபர்ஸ்ட் டேர்மில் செகண்ட் லெசன், 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்மில் செகண்ட் லெசன், 8th ஸ்டாண்டர்டில்
சயின்ஸ் புக்கில் செகண்ட் லெசன், 9th சயின்ஸில் செகண்ட் லெசன், 10th சயின்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன், 11th ஃபிசிக்ஸில் செகண்ட் லெசன், 11th ஃபிசிக்ஸில் தேர்டு லெசன், அதே மாதிரி 4th லெசன், 7th லெசன். இதில் எல்லாம் இயக்கம், விசை, அழுத்தம், வேலை, ஆற்றல், திறன், பொருளின் பண்புகள் அந்த ஹெட்டிங்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்குதுங்க. அது மாதிரி மின்னோட்டவியல் வந்து எந்த கிளாஸ் எந்த லெசனில் இருக்குதுன்னா 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் செகண்ட் டேர்ம் புக்கில் செகண்ட் லெசன், 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் செகண்ட் டேர்ம் புக்கில் செகண்ட் லெசன், 8th சயின்ஸில் 5th லெசன், 9th சயின்ஸில் 4th லெசன், 10th சயின்ஸில் 4th லெசன், 12th ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன், 12th ஃபிசிக்ஸில் செகண்ட் லெசன். அது மாதிரி காந்தவியல் 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் தேர்டு டேர்ம் புக்கில் ஃபர்ஸ்ட் லெசன், 8th ஸ்டாண்டர்டில் 7th லெசன், 9th ஸ்டாண்டர்டில் 5th லெசன், 12th ஸ்டாண்டர்டில் தேர்டு லெசன், 12th 4th லெசன். அது மாதிரி வெப்பம், ஒளி, லைட் அண்ட் சவுண்ட் அதெல்லாம் வந்து 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் லெசன், 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் லெசனில் ஃபர்ஸ்ட் லெசன், 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் 4th லெசன், 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் 4th லெசன், 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் தேர்ட் லெசன், 11th ஃபிசிக்ஸில் 8th லெசன். அது மாதிரி லைட் அது மட்டும் எடுத்தோன்னா 7th ஸ்டாண்டர்ட் தேர்டு டேர்ம் புக்கில் ஃபர்ஸ்ட் லெசன், 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் தேர்ட் லெசன், 9th வந்து 6th லெசன், 10th வந்து செகண்ட் லெசன், 12th ஃபிசிக்ஸில் 6th அண்ட் 7th லெசனில் இருக்கும். சவுண்டு அந்த லெசன்ஸ் வந்து 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் 6th லெசன், 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் 8th லெசன், 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் 5th லெசன். அது மாதிரி அணுக்கரு இயற்பியல் வந்து 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் 6th லெசன், 12th ஃபிசிக்ஸில் 9th லெசன் அண்டு 10th லெசனில் அணுக்கரு இயற்பியல் பற்றி இருக்குங்க. அது போக விடுபட்ட டாபிக்ஸ் என்னென்னா அண்டம், விண்வெளி அறிவியல், பாய்மங்கள், துகள்கள், திண்மப் பொருட்கள், ஈர்ப்பியல், வாயுக்கள் இயக்க கொள்கை, அலைகள், மின்காந்த அலைகள், கதிர்வீச்சு, இயற்பியலின் வளர்ச்சி இதெல்லாம் 7th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம் புக்கில் செகண்ட் லெசன், 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் 8th லெசன், 9th சயின்ஸில் 9th லெசன், 9th சயின்ஸில் தேர்டு லெசன். அது மாதிரி 11th ஃபிசிக்ஸில் 5th லெசன், 11th ஃபிசிக்ஸில் 6th, 9th, 10th, 11th புக்கில் 11th சயின்ஸ் புக்கில் இருக்குதுங்க. அதாவது 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் 5th லெசன், 6th லெசன், 9th லெசன், 10th லெசன், 11th லெசன் இதெல்லாம் வந்து இந்த துகள்கள், திண்மப் பொருட்கள், ஈர்ப்பியல், வாயுக்கள் இயக்க கொள்கை, அலைகள் அதை பற்றியும், 12th ஸ்டாண்டர்ட் 5th லெசனில் 8th லெசனில் அப்புறம் 11th லெசனில் மின்காந்த அலைகள், கதிர்வீச்சு, இயற்பியலின் வளர்ச்சி அதை பற்றி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர், ஸ்டாய்கோமெட்ரி, டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் அதெல்லாம் வந்து 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் சயின்ஸு 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் தேர்டு லெசன், 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் தேர்டு லெசன், 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் 9th லெசன், 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் 10th லெசன், 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் 12th லெசன். அதில் 12.8 அண்ட் 12.9 பார்ட் மட்டும் படித்தா போதும். அது மாதிரி 11th லெசனில் ஃபர்ஸ்ட் லெசன் அதில் 1.7 அந்த பார்ட் மட்டும் படித்தா போதும். 10th ஸ்டாண்டர்டில் 10th லெசன், 10th ஸ்டாண்டர்டில் 8th லெசன் அதாவது 8.4 அண்ட் 8.5, 8.6 இந்த 3 டாபிக் மட்டும் படித்தா போதும். அது மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லெசன், 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் தேர்ட் லெசன், 9th ஸ்டாண்டர்டில் வந்து தனிமங்களின் வகைப்பாடு அப்படின்னு ஒரு பார்ட் மட்டும் படித்தா போதும் கெமிஸ்ட்ரி. அது மாதிரி அடுத்த ஹெட்டிங்ஸ் வந்து கெமிஸ்ட்ரியில் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ், பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன், கெமிக்கல் பாண்டிங், காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் அண்ட் சல்ஃபர் அதெல்லாம் எந்த லெசனில் இருக்குதுன்னா 8th ஸ்டாண்டர்டில் 14th லெசன், 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் 14th லெசன், 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் 16th லெசன். அது மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் 8th லெசன் 1 to 6 பேஜஸ்லையே வந்துடும். அது மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் 8th லெசன், 11th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் தேர்டு லெசன், 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் 13th லெசன், 11th செகண்ட் யூனிட் கெமிஸ்ட்ரியில் 10th லெசன், 12th ஃபர்ஸ்ட் யூனிட் கெமிஸ்ட்ரியில் செகண்ட் லெசனில் 2.3.5, 2.3.6 மட்டும் படித்தா போதும். அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் தேர்டு லெசனில் 3.2 அதிலிருந்து 3.2.3 அந்த டாபிக்ஸ் மட்டும் படித்தா போதும்.
அது மாதிரி கெமிஸ்ட்ரியில் அடுத்த ஹெட்டிங்ஸ் வந்து கேஸ், லாஸ், ட்ரக்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், டைஸ் அண்டு பாலிமர்ஸ். இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் யூனிட் கெமிஸ்ட்ரியில் 6th லெசன், 7th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம் புக்கில் 4th லெசன், 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் 16th லெசன். அதில் 16.2, 16.2.4 அமில நீக்கிகள் அது வரைக்கும் மட்டும் படித்தா போதும். அதே மாதிரி 6th ஸ்டாண்டர்டில் தேர்டு டேர்மில் 3rd லெசன், 12th ஸ்டாண்டர்டில் செகண்ட் யூனிட்டில் 15th லெசன், 9th ஸ்டாண்டர்டில் 16th லெசன் 16.5 அந்த பார்ட்டு மட்டும் படித்தா போதும். அது மாதிரி 9th லெசன் 9th ஸ்டாண்டர்ட் 15th லெசனில் 15.6, 15.7. அது மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் செகண்ட் யூனிட் கெமிஸ்ட்ரியில் 15th லெசனில் 15.4 அந்த பார்ட்டில் இந்த கேஸ், லாஸ், ட்ரக்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், பாலிமர்ஸ், டைஸ் அது பற்றி இருக்குது லெசன். நெக்ஸ்ட் வந்து பாட்டனி பார்க்குறோம். பாட்டனியில் பிளான்ட் ஃபிசியாலஜி, செல், பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப், ஃபோட்டோசிந்தசிஸ், சிக்னிஃபிகன்ஸ், இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் வந்து பார்க்கணும். 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் டேர்ம் 1ல் 4th லெசன், 6th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் 5th லெசன். அது மாதிரி 11th ஸ்டாண்டர்ட் பாட்டனியில் 9th, 8th ஸ்டாண்டர்டில் 7th லெசன், 9th ஸ்டாண்டர்டில் 19th லெசன், 10th ஸ்டாண்டர்டில் 12th லெசன், 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் 5th லெசன், 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் 4th லெசன், 11th ஸ்டாண்டர்ட் பாட்டனியில் 6th லெசன், 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் 12th லெசன். அது மாதிரி 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் 22 லெசன் நம்பர். அது மாதிரி 11th ஸ்டாண்டர்ட் பாட்டனியில் 13th லெசன், 11th ஸ்டாண்டர்ட் பாட்டனியில் 7th லெசன் வந்து பாட்டனி நம்ம இந்த பிளான்ட் ஃபிசியாலஜி அதில் இருந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் அது வந்து வருது. அது மாதிரி ஃபேமிலிஸ், பிளான்ட் பேத்தாலஜி, பயோடெக்னாலஜி, டிஷ்யூ கல்ச்சர் இதெல்லாம் வந்து கிளாஸ் 10th சயின்ஸ் புக்கில் 13th லெசன், 9th சயின்ஸில் 18th லெசன், 12th பாட்டனியில் 1st லெசன், 12th பாட்டனியில் 4th லெசன், 5th லெசன். அது மாதிரி 5th லெசனில் வந்து என்னென்னா தாவர திசு வளர்ப்பு, மூலக்கூறு மரபியல் இது மட்டும் படித்தா போதும். அது மாதிரி 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் 21st லெசன், 12th ஸ்டாண்டர்ட் பாட்டனி புக்கில் 8th லெசன். நெக்ஸ்ட் வந்து ஜுவாலஜி. ஜுவாலஜியில் வந்து ஹியூமன் ஃபிசியாலஜி, ஹியூமன் பாடி ஃபங்க்ஷன், என்விரான்மெண்டல் பயாலஜி, குளோபல் வார்மிங், க்ரீன் ஹவுஸ் இஃபெக்ட், ஓசோன் லேயர் டிப்ளேஷன் இந்த டாபிக்ஸ்லாம் 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜிக்கில் 3rd லெசன், 5th லெசன், 6th லெசன், 7th, 8th லெசன், 9th, 10th லெசன். ஸோ 3rd லெசனில் இருந்து 10th லெசன் வரைக்கும் வந்து ஜுவாலஜியில் இந்த டாபிக்ஸ் வந்து கவர் ஆகுது. அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்டில் செகண்ட் லெசன் ஜுவாலஜியில், 12th ஜுவாலஜி 3rd லெசன், 12th ஜுவாலஜி 8th லெசன் வந்து பாட்டனியில் கொஞ்சம் கவர் ஆகும். அதே மாதிரி 9th லெசன் நைன்த் ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜியில் 24th லெசன் பயாலஜி. ஓகேங்களா, பயாலஜி பார்ட்டு. 10th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பார்ட்டில் 22nd லெசன், 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜியில் 11th லெசன், 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜியில் 12th லெசன். அதுலேயே செகண்ட் டாபிக் வந்து என்ன நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோன்னா அப்ளைடு பயாலஜி, ஜெனட்டிக்ஸ், இவலுவேஷன், டெய்ரி, பவுல்ட்ரி, ஃபிசிகல்ச்சர், ஃபிஷ் ஃபார்மிங், ஹெல்த் அண்ட் ஹைஜீன் இதெல்லாம் வந்து 12th ஸ்டாண்டர்ட் புக்லேயும் 11th ஸ்டாண்டர்ட் புக்லேயும் கவர் ஆகுது. 12th ஸ்டாண்டர்டில் 4, 5, 6, 7, 8, 9 இந்த லெசன்ஸில் வந்து ஜுவாலஜி டாப்பிக்கு. அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்டில் 12th லெசன், 10th ஸ்டாண்டர்டில் 21st லெசன், 9th ஸ்டாண்டர்ட்லேயும் 21st லெசன். சரிங்களா, இந்த லெசன்ஸில் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் இந்த லெசன்ஸில் ஜுவாலஜி இந்த டாபிக்ஸ் வந்து கவர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி பார்க்குறோம். ஹிஸ்ட்ரியில் வந்து நேஷ்னல் மூமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இந்தியா அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட் இந்த டாபிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரி டு இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் அது வரைக்கும் வந்து 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் புக்கில் 4th லெசன் சோஷியல் சயின்ஸ் புக்கில், 7th சோஷியலில் 1st டேர்ம் 3rd லெசன், 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் 3rd லெசன், 9th ஸ்டாண்டர்டில் 4th லெசன், 10th ஸ்டாண்டர்டில் 10th லெசன், 11th ஸ்டாண்டர்டில் 9th லெசன், 11th ஸ்டாண்டர்டில் 11th லெசன், 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் 8th லெசன். அது மாதிரி இந்தியா கல்ச்சர் அண்ட் ரேஷனலிசம் இந்த டாபிக்ஸ் வந்து
11th standard bookல 13th lesson, 6th standard first term bookல first lesson, 8th standard 5th lesson, 8th standard 6th lesson, 12th standard first lesson, 12th standard second lesson. Next வந்து advent of Europeans to partition, அந்த headings வந்து 8th standard history SS bookல first lesson, 8th standardல second lesson, 8th standard social scienceல third lesson, 11th standard historyல 16th lesson, 11th standard historyல 18th lesson, 12th standard historyல first lesson, 10th standard historyல second lesson, அதாவது 7th lessonல second part, அது மாதிரி 12th standard historyல second lesson. அதுக்கப்புறம் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம், அது தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் டு பொலிட்டிக்கல் சிஸ்டம், இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்கில் 7th லெசன், 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், ஃபோர்த் லெசன். அது மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்ல 8th லெசன், 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் 5th லெசன். அதுக்கப்புறம் திராவிடியன் மூமெண்ட் டு ப்ராமினன்ட் பர்சனாலிட்டிஸ் இன் டிஃப்ரெண்ட் ஸ்பியர்ஸ், அதில் வந்து 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் 6th லெசன், 12th ஸ்டாண்டர்டில் ஹிஸ்ட்ரியில் 7th லெசன், 8th லெசன். அதுலேயே அது மாதிரி 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் 7th லெசன், 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் 8th லெசன், 11th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் 17th லெசன். நெக்ஸ்ட்டு சிவிக்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது? ப்ரியாம்பிள் டு சாலியன் ஃபீச்சர்ஸ், யூனியன் ஸ்டேட் அண்டு டெரிட்டரி, அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டு ஜம்மு காஷ்மீர், அது மாதிரி லோக்கல் கவர்மெண்ட் டு ட்ரிபியூனல்ஸ், அப்புறம் கரப்ஷன் டு எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன். இந்த ஹெட்டிங்ஸ்லாம் வந்து எந்தெந்த லெசன்ஸில் இருக்குது அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் லெசன், 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் செகண்ட் லெசன், 6th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் லெசன், 9th ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ் புக்கில் ஃபர்ஸ்ட் லெசன், 9th ஸ்டாண்டர்ட் எஸ்எஸில் ஃபோர்த் லெசன். அது மாதிரி 8th ஸ்டாண்டர்டில் செகண்ட் லெசன், 11th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஃபோர்த் லெசன், 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் புக்கில் ஃபர்ஸ்ட் லெசன், 9th ஸ்டாண்டர்ட் தேர்ட் லெசன், 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் லெசன், 10th ஸ்டாண்டர்ட் தேர்ட் லெசன், 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் செகண்ட் லெசன், 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் தேர்ட் லெசன். அது மாதிரி லோக்கல் கவர்மெண்ட் ட்ரிபியூனல்ஸ் வந்து 6th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம் எஸ்எஸ் புக்கில் செகண்ட் லெசன், 9th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸில் 5th லெசன், 11th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் 12th லெசன், 9th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸில் செகண்ட் லெசன், 11th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் 11th லெசன், 8th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸில் 7th லெசன். அது மாதிரி கரப்ஷன் டு எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் வந்து 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் 6th லெசன், 7th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் லெசன், 8th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸில் ஃபோர்த் லெசன், 7th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் செகண்ட் லெசன், 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸில் 16th லெசன், 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் 5th லெசன், 9th லெசன், 10th, 11th, 12th லெசன். இந்த லெசன்ஸில் வந்து 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் இந்த டாபிக்ஸ் வந்து கவர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜியோகிரஃபியில் யூனிவர்ஸ் டு கிளைமேட், அப்புறம் வாட்டர் ரிசோர்ஸஸ் டு நேச்சுரல் ரிசோர்ஸஸ், நேச்சுரல் வெஜிடேஷன் டு டிஸ்ட்ரிபியூஷன், அதே மாதிரி நேச்சுரல் கெலாமிட்டிஸ் டு ஜியோகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு. இந்த டாபிக்ஸ்லாம் எந்த கிளாஸ், எந்த லெசன், எந்த டேர்மில் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து யூனிவர்ஸ் டு கிளைமேட் வந்து எதில் இருக்குன்னா 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் லெசன், ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் லெசன், 11th ஸ்டாண்டர்ட் ஜியோகிரஃபியில் செகண்ட் லெசன், 6th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன், 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்மில் செகண்ட் லெசன், 7th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் லெசன், 10th ஜியோகிரஃபியில் ஃபர்ஸ்ட் லெசன், 8th ஜியோகிரஃபியில் செகண்ட் லெசன் அண்ட் தேர்ட் லெசன், அப்புறம் 9th ஜியோகிரஃபியில் தேர்ட் லெசன், 10th ஜியோகிரஃபியில் செகண்ட் லெசன், 9th ஜியோகிரஃபியில் ஃபர்ஸ்ட் லெசன் அண்டு செகண்ட் லெசன். அது மாதிரி செகண்ட் பார்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ் டு நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இதில் வந்து 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் லெசன், 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் லெசன், 8th ஸ்டாண்டர்ட் ஜியோகிரஃபியில் ஃபர்ஸ்ட் லெசன், 9th ஜியோகிரஃபி ஃபோர்த் லெசன், 8th ஸ்டாண்டர்ட் ஜியோகிரஃபி 6th லெசன், 10th ஸ்டாண்டர்ட் ஜியோகிரஃபி ஃபோர்த் லெசன், 12th ஸ்டாண்டர்ட் ஜியோகிரஃபி தேர்ட் லெசன், 12th ஸ்டாண்டர்ட் ஜியோகிரஃபி ஃபோர்த் லெசன். அது மாதிரி நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் டு டிஸ்ட்ரிபியூஷன், இது வந்து 9th ஜியோகிரஃபி 5th லெசன், 9th ஸ்டாண்டர்ட் ஜியோகிரஃபி 6th லெசன், 10th ஸ்டாண்டர்ட் ஜியோகிரஃபி தேர்ட் லெசன், 11th ஸ்டாண்டர்ட் ஜியோகிரஃபி 7th லெசன், 12th ஸ்டாண்டர்ட் ஜியோகிரஃபி 7th லெசன், 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் செகண்ட் லெசன், 10th ஸ்டாண்டர்ட் ஜியோகிரஃபியில் 5th லெசன். இது மாதிரி நேச்சுரல் கலாமிட்டிஸ் டு ஜியோகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஜியோகிரஃபியில் 6th லெசன்,
7th standard first term 3rd lesson, 8th standard geography 4th lesson, 10th standard geography 7th lesson, 12th standard geography 5th lesson, 7th standard 3rd term 3rd lesson, 8th standard geography 5th lesson, 9th standard geography 8th lesson, 11th standard geography 8th lesson, 12th standard geography 8th lesson. Next economics, nature of Indian economy to applied science in agriculture, அதே மாதிரி industrial growth to social sector problems, population to economic growth, economic trends to finance commission, planning commission to marketing. இந்த ஹெட்டிங்ஸ்லாம் வந்து எந்தெந்த லெசன்ஸில் இருக்குன்னு பார்க்க போகிறோம். நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி டு அப்ளை சயின்ஸ் இன் அக்ரிகல்ச்சர், அது வந்து 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் செகண்ட் லெசன், 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் லெசன், 8th எக்கனாமிக்ஸில் செகண்ட் லெசன், 10th எக்கனாமிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன், 11th எக்கனாமிக்ஸில் 7th லெசன், 12th எக்கனாமிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன், 9th எக்கனாமிக்ஸில் 4th லெசன். அது மாதிரி இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அந்த ஹெட்டிங்கில் இருந்து சோசியல் செக்ஷன் ப்ராப்ளம்ஸ் அந்த ஹெட்டிங் வரைக்கும் சிலபஸில் வந்து எதெல்லாம் கவர் ஆகிடும், எந்த கிளாஸ் அண்ட் லெசன்ஸ்னால் 9th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் செகண்ட் லெசன், 9th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் 5th லெசன், 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் 9th லெசன், 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் 10th லெசன், 12th எக்கனாமிக்ஸ் செகண்ட் லெசன், 7th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் லெசன், 10th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் 4th லெசனில் இந்த ஹெட்டிங்ஸ் வந்து கவர் ஆகிருக்கும். அது மாதிரி பார்ட்டிஷன் டு எக்கனாமிக் க்ரோத் அதுக்குள்ளே இருக்கிற ஹெட்டிங்ஸ் எல்லாம் 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் 3rd லெசன், 12th எக்கனாமிக்ஸ் 7th லெசன், 12th எக்கனாமிக்ஸில் 8th லெசன், 11th எக்கனாமிக்ஸில் 7th லெசன். அது மாதிரி எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் டு ஃபினான்ஸ் கமிஷன், அது வந்து 11th எக்கனாமிக்ஸில் 8th லெசன், 12th எக்கனாமிக்ஸில் 11th லெசன், 12th எக்கனாமிக்ஸ் 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் 8th லெசன், 8th எக்கனாமிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன், 9th எக்கனாமிக்ஸில் 3rd லெசன், 11th எக்கனாமிக்ஸ் 4th லெசன், 12th எக்கனாமிக்ஸ் 6th லெசன், 11th எக்கனாமிக்ஸ் 10th லெசன், 12th எக்கனாமிக்ஸ் 9th லெசன்.